ஸோ வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம சாருவோட காலையில் ஃபுட்டு என்ன கொடுக்க போகிறோம் அதை தான் அந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். ஸோ சாரு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ராட்வீலர் ப்ரீடு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 மாதம் ஆகுது இதோட ஏஜ். குட்டியிலேருந்தே பார்த்திங்க அப்படின்னா எல்லாரு கூடயும் நல்லா சோசியலைஸ் பண்ணி தெருவில் இருக்க எல்லாரு கூடயும் நல்லா பழகுது. ஃபுட் அக்ரெஷன் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஸோ இது வந்து கொஞ்சம் நல்லா ஃப்ரெண்ட்லி டைப் தான். ஸோ இவங்களுக்கு என்ன ஃபுட்டு கொடுக்க போகிறோம் இன்றைக்கி காலையில் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் காட்ட போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்படி ஃபுல்லாக விடு. சிட் சிட் சாரிங்க வா. சிட் சிட் சிட். வெரி குட். குட் கேர்ள், குட் கேர்ள், குட் கேர்ள். சாரு நோ. ஸ்டே ஸ்டே இட். எஸ் 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 எஸ். குட் கேர்ள், குட் கேர்ள், குட் கேர்ள், குட் கேர்ள். இப்படி சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா ஃபுட்டு வைக்கும்போது நம்ம வந்து சில டாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டு வைக்கும்போது நம்மளை கடிச்சிடும். கையை எடுக்க போகும்போது அந்த ஃபுட்டை நம்ம எடுக்க போகிறோம்னு சொல்லி கடிச்சிடும். ஸோ அதை வந்து எப்படி சரி பண்ணுறது அப்படின்னா, நம்ம குட்டிலேருந்தே சாப்பாடு வைக்கும்போது நம்ம மேக்ஸிமம் கையில் கொடுத்து பழகணும். அப்புறம் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா பின்பக்கமாக இப்படி தடை கொடுக்கணும். அதோட பேர் சொல்லிட்டு தடை கொடுக்கணும். ஸோ அப்போ தான் அது தெரியும், நம்ம ஓனர் வந்து நமக்கு சாப்பாடு மட்டும் தான் கொடுக்குறாங்க, நம்ம சாப்பாடு எடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறது வந்து நம்ம டாக்ஸ்க்கு வந்து புரியும். ஸோ இந்த இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம குட்டியிலேருந்தே பார்த்திங்கன்னா டாக்ஸ்க்கு வந்து நம்ம சொல்லிக் கொடுக்கணும். அதோட ஃபுட்டை வந்து நம்ம எடுக்கலை, அதுக்கு நம்ம ஃபுட்டு கொடுக்குறோம் அப்படிங்கிறது வந்து அதை ட்ரஸ்ட் நம்ப வைக்கணும். ஸோ அது வந்து குட்டிலேருந்தே பழகினா தான் வந்து அந்த இதை தவிர்க்க முடியும். இல்லை அப்படின்னா டாக்ஸ் வந்து நம்ம சாப்பாடு வைக்கும்போது கண்டிப்பாக கடிக்கத்தான் செய்யும். கையை உள்ளே விடும்போது பார்த்திங்க அப்படின்னா நம்ம அதோட சாப்பாடை எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கையை கடிக்கத்தான் செய்யும். ஸோ இது வந்து குட்டிலேருந்தே நீங்கள் வந்து சரி பண்ணிடுங்க. பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சிட்டா. அவளுக்கு பார்த்திங்க அப்படின்னா டெய்லி காலையில் அந்த கரெக்டாக அந்த ஒரு சின்ன பவுல் வச்சுருப்பேன். அந்த பவுல் நிறையா தான் அது இந்த ட்ரூல்ஸ் கொடுப்பேன். அதோடு சேர்த்து ஒரு எக்கு வந்து கேல்சியம் சத்துக்காண்டி நம்ம சேர்த்து கொடுப்போம். அவிச்ச முட்டை தான் கொடுப்போம். இதுதான் அவளோட காலை டிஃபன். மதியம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவளுக்கு சிக்கன் வந்து ரெடி ஆகிட்டு வித் போனோட. போன் வந்து இதுக்கப்புறம் கொஞ்சம் கேல்சியம் சத்து இருக்கும். அதுக்காக தான் போனை சேர்த்து அந்த சிக்கன் வந்து நம்ம குக் பண்ணி கொடுக்குறோம். ஸோ அது வந்து நான் இன்னொரு வீடியோவில் காட்டுறேன். இவ்வளோதான் சாரோட இது. அவ்வளோதான், நல்லா சாப்பிட்டுட்டா, ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டா. ஸோ இந்த வீடியோ பிடிச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.